சார் நான் இன்னும் எவ்வளோ நேரம் தான் சார் இங்கேயே வெயிட் பண்ணுறது? நானும் மனுஷன் தானே ஒரு சார். 10 நிமிஷம் எப்போ பார்த்தாலும் இதையே சொல்கிறீங்க. பிரியாக்கா இங்கே பாருக்கா, நான் புதுசாக வர மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பிரியாக்காவா? சாரி, நான் அவங்கன்னு நினச்சேன். புதுசா நீங்கள்? சார் நீங்கள் புதுசா? அவங்க 10 வருஷமா இங்கே தான் வேலை பார்க்குறாங்க சார். சார் அதை விடுங்க சார். டாக்டர் எப்போ தான் சார் பார்க்க முடியும்? வெயிட் பண்ணுங்க சார். ஹாஸ்பிட்டல். சார் சைன் வேணும் சார். சிஸ்டர் தள்ளுப்பா. கொடுங்க கொடுங்க. இந்த பக்கம். ஆ சார் டாக்டர் பார்க்கவா? சார் அந்த அட்மிஷன் ஃபார்ம் மட்டும் கொடுங்க. என்ன சார் டெலிவரியா? ஆமாம். உங்களுக்கா? ஓ ஒய்ஃப்கா? ஆமாம். சார் உங்கள் பசங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் பிளான் பண்ணியிருக்கீங்களா? என்ன இன்வெஸ்ட்மெண்ட்? கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட் சார். புரியலையே சார். இருக்கிறதுலையே ஃப்யூச்சருக்கு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்னா கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதுவும் இந்தியாவில் லீகல். சேஃபா? சார் அதுக்கு தான் காயின் டிசிஎக்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது. அது சேஃப் மட்டும் இல்லை, சிம்பிளும் கூட. சார் இதில் குவாலிட்டியான கிரிப்டோ கரன்சிஸும் இருக்குது. இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். இதை விட ஒரு சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையவே கிடையாது. இதை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரிலனா கூட டிசிஎக்ஸ் லேர்னிங் பிளாட்ஃபார்மில் போய் ஃபுல்லாக கற்றுக்குங்க. 2FA வித்ட்ராவல் பாஸ்வேர்டு மாதிரி மல்டிபிள் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால இந்த ஆப் ரொம்பவே சேஃப். ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஆப் தான் சார் இந்த காயின் டிசிஎக்ஸ். இதை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஆப் ஸ்டோர்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சார் KYC ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸிங்கும் இருக்குது. மினிமம் 100 ரூபா கூட நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் அண்ட் 10 ரூபாய்க்கே கிரிப்டோஸ் வாங்கிக்கலாம். இதில் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் கூட இருக்குது. இந்த ஆப் ISO சர்டிஃபைட் ஆப் சார். KYC அண்ட் AML ப்ரொசீஜரும் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் வெரி சேஃப் டு இன்வெஸ்ட். சார் இந்த ஆப் பேர் காயின் டிசிஎக்ஸ் தானே? ஆமாம் சார். சரி நான் வீட்டுக்கு போய் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் சார். சார் இப்பயே இன்ஸ்டால் பண்ணுங்கள் சார். ஓகே சார் உங்கள் பென் கொடுங்க. காயின் டிசி சார் நீங்கள் இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 ருபீஸ் ஒர்த்துள்ள பிட்காயினும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எவ்ரிடே 50 lakhs ஒர்த்துள்ள பிட்காயின் கிடைக்கவும் சான்ஸ் இருக்குது. இப்போவே இன்ஸ்டால் பண்ணுங்க. ஏன்னா காயின் டிசிஎக்ஸ் தான் இனிமேல் ஃபியூச்சரு. ஓகே சார், தேங்க்யூ. இதோ வரேன். டெலிவரியா? உங்களுக்கா? இல்லை சார், ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்? ஆல்ரெடி பண்ணியாச்சியா? அது மட்டும் இல்லை சார், பாலிசி ஏதாவது போடுறீங்களா? யோ போயா. போனா யார் மாத்திரலாம் கொடுப்பா? ஸ்டவன் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். சரி உங்கள் ஒய்ஃப்கா டெலிவரி? சார் ஹெவி பிளட் லாஸ் இருக்குது சார். கன்சர்ன் ஃபார்மில் சைன் பண்ணாதான் சார் நாங்கள் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் சைன் பண்ணுங்கள் சார். சார் சைன் போடுங்க சார். வேணாம் சார், போடுங்க சார், போடுங்க சார். சார் சைன் பண்ணுங்க சார். யோசிக்கிறீங்க, பண்ணுங்க சார். சார் சீக்கிரம் பண்ணுங்க சார். யோ எழுதலையா? சார் நீங்கள் பண்ணாதான் சார் நாங்கள் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ண முடியும்.
இந்தாங்க. சார் எனக்கே பதறுது சார். உங்கள் ஒய்ஃபு தானே சார்? என் ஒய்ஃப் தான். குழந்தை இருந்தான்னு தெரியலையா? புரியல சார். ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன்யா. சார் அப்போ அது உங்கள் குழந்தை தான் சார்? இவ்வளோ வருஷமாக குழந்தை இல்லை, இப்போ பிறக்க போகிறது மட்டும் என் குழந்தையாயிருமா? இந்த காலத்தில் இப்படியுமா இருப்பாங்க? ப்ரோ ஆக்சிடெண்ட்டா? ப்ரோ என்ன சொன்னாங்க ப்ரோ? தெரியல. அவளுக்கு நிறைய பிளட்டு போயிடுச்சு அவளுக்கு. ஆனா அவளுக்கு என்னைய யாருன்னே தெரியாது. ஆனா அவளுக்கு உங்கள் ஒய்ஃபா ப்ரோ? ஒய்ஃப் லவ் சொல்லான்னு போனேன். சொன்னீங்களா இல்லையா? நான் கோலையாவே இருந்துட்டேன் சார். இன்னைக்கு வந்த தைரியம் 3 வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாள் வந்திருந்தாலும் அவளுக்கு நான் யாருன்னாச்சும் தெரிஞ்சிருக்கும். ப்ரோ விடுங்க ப்ரோ, சரியாயிரும் ப்ரோ. Excuse me. Hospital. Silence. சாலையில் மாவிலை தோரணம், அருகில் தேவதை வாசமே காரணம். பூமியே ஒரு பூவாய் மாறுதே, வாழ்க்கையை குளிர் தீவாய் தோன்றிடுதே. காணா காணா காட்சியெல்லாம் தானாய் தானாய் தெரிகிறதே. தீரா தீரா ஆசையெல்லாம் தீயாய் தீயாய் எரிகிறதே. சார், ஜோயாவோட அட்டெண்டர் யாரு?
சிஸ்டர் ஒரு சைன் பண்ணுமா? ஒன்றும் இல்லைல்ல. சீரியஸ் தான் சொல்றாங்க. ஆனா கண்டிப்பா சரியாயிடும். சரியாயிடும், சரியாயிடும், சரியாயிடும். அவளுக்கு நீ கூட இருக்கிறது அவ்வளோ பிடிக்கும். ஆமா. அதான் நீ பின்னாடி சுத்துறன்னு தெரிஞ்சும் அவ திட்டினதே இல்லை. நீயா வந்து சொல்லணும் தான் அவ வெயிட் பண்ணாங்க. திண்டாடி திண்டாடி திசை தெரியாத ஏக்கம் கொண்டாடி கொண்டாடி கொலவெறியோட தாக்கும். முதல் முறை இது போல ஒரு வித ஆசை. அட புளி தின்ன பல்லாக கூசுது பேச. உள்ள ஏதோ ஒரு தடி உசுரே போகுதடி. உலகம் தலைகீழாச்சே. எது என்ன தோணலடி இதயம் காணலடி. நெருப்பு இலை போட்டு பனிச்சோறு பரிமாறாதே. என்னாச்சு ப்ரோ? சார், நீங்கள் ஏதாவது பாலிசி போடுறீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு அடிபட்டு இருக்கும்போது நான் வந்து பாலிசி எடுத்துக்கோன்னு சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும்? சென்ஸ்லெஸ் இடியட்ஸ். போயா முதல்ல. ஹலோ, என்னம்மா? எங்கடா இருக்க? எப்ப வருவ? எங்க இருந்தா என்ன? அதான் ஹெல்ப்புக்கு செல்வி இருக்காங்கல்ல. சரிப்பா சரிப்பா, டைம் ஆச்சு. சாப்பிட்டியான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். சாப்பிடணும். சரி, நான் அப்புறம் கூப்பிட்றேன். வெய். நான் இதெல்லாம் பண்ணுறதே எங்கள் அம்மாக்காக தான். சென்ஸ்லெஸ் இடியட்ஸ். எங்கள் அம்மாவுக்கு நான் 6வது படிக்கும்போதே உடம்பெல்லாம் இழுத்துக்குச்சு. நானே தான் வேலைக்கு போய் படித்தேன். என்னால் டாக்டர் ஆக முடியாதுன்னு அப்பயே தெரியும் சார். அதுதான் கிடைச்ச ஸ்காலர்ஷிப்பில் அப்படியே படித்து மெடிக்கல் ரெப் ஆயிட்டேன். அது கூட ஏதோ கிடைக்கிற கான்டாக்டில் அப்படியே ஏதாச்சும் பண்ணி அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக தான். இந்த இன்சூரன்ஸு பாலிசி இதில் வர கமிஷன்ஸ் எல்லாமே அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கே சரியாயிரும். சென்ஸ்லெஸ் இடியட்ஸ். கூட இருக்கணும். புரியல. நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒன்றுனா நம்ம கூட இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அவங்க வேறு எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். எனக்கும் கூட இருந்து பார்த்துக்கணுன்னு ஆசை தான். ஆனால் பார்த்துக்கிறதுக்கு நான் அனாதன்றதே ரொம்ப நாள் தெரியாமல் வளர்த்துச்சு சார். ஆமாம் சார், இந்த காலத்தில் தான் புள்ளையே தன்னோட புள்ள இல்லைன்னு சொல்கிறானுங்க. எங்கள் அம்மா
யார் புள்ளையோ எடுத்து வளர்த்துச்சு சார். அப்படிப்பட்ட அம்மாவை நான் தானே சார் பார்த்துக்கணும். சார் டாக்டர் வந்துட்டாரு. அப்பு நான் சொல்ல நீ என்னைக்கோ சொல்லிட்ட. வேற என்ன வேணும் மேடம்க்கு? இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஆமே, ம் டிவி போடு. உன் பேரு மட்டும்தான் நினைச்சேன். நீ பண்றதே ராணி மாதிரி தான் பண்ற. ம்
திலீப்னு பேர் வச்சுக்கோ. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கேள்விக்கு இன்னொரு வாழ்க்கையில உறுதியா பதில் இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா, அந்த பதில் உங்களுக்கு தெரிய வரும்போது அந்த வாழ்க்கையும் உங்க வாழ்க்கையில ஒரு அங்கமாயிடும். காயின் டிசிஎக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியுற இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 rupees ஒர்த்தான பிட்காயின்ஸ் ஃப்ரீயாகவே கிடைக்கும். மேலும் விவரங்கள் இந்த ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள்.